அமைதிக்காக சண்டை நிறுத்தத்துக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. குருஜி இவங்களை தமிழ்நாட்டுக்கு போய் தமிழ்நாட்டில் ஒரு உலக அமைதி கோபுரம் இது மாதிரி கட்டும் பொழுது இங்கே இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் சண்டை. வணக்கம் உறவுகளே, KA ஜெஃப்னாரோ என்ற யூடியூப் சேனலினூடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உறவுகளே, இன்று உங்களுக்காக 41 வருடம் கழித்தும் தமது உறவு ஒன்றுக்காக ஜப்பானில் இருந்து வந்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் நோக்கி ஜப்பானியர்கள். இந்த சம்பவமானது 1984ஆம் ஆண்டு மார்ச் நடைபெற்ற ஒரு சம்பவம் ஒன்றுக்காக ஒரு பிக்கு ஒருவர் இங்கே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். அதாவது அவர் தமிழ் போராளி அமைப்பு ஒன்றினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். காரணம், இலங்கை இராணுவத்துக்கு உளவு பார்ப்பதாக சொல்லித்தான் அந்த பிக்கு, அதாவது மதகுரு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். அந்த சம்பவமானது நடைபெற்று, அதாவது 1984 மார்ச் 2 நடைபெற்றது அந்த சம்பவம். அதாவது யாழ் பெரிய கோயிலுக்கு அண்மையாக மத்திய வீதியிலே அந்த சம்பவம் நடைபெற்றது. சுட்டுக் கொல்லப்பட்ட பிக்குவின் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் தான். அவர்கள் வருடந்தோறுமே வந்து அந்த வழிபாட்டை செய்துவிட்டு செல்வார்கள். இப்பொழுதும் ஜப்பானிலிருந்து வந்திருக்கிறார்கள். அதை விட 9 நாட்டு உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த காணொலியோடு தான் நீங்கள் இருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட பல மணி நேரங்களாக இந்த வழிபாடு நடைபெற்றது. அதிலே சில காட்சிகள் உங்களுக்காக இங்கே வருகிறது, பாருங்கள்.
これは私の思うには、横須賀上人様はもともと菩薩様であったんだろうと私は思います。菩薩様が横須賀上人となってこれがそれがしになら見事な菩薩業を成し遂げられたんだと思います。お師匠様は横須賀上人の体はここに滅びている。魂永遠にここに残って平和のうちにとなる。必ず横須賀上人に流れた菩薩でこのスリランカの平和世界平和が作られていくものと信じます。本日は皆様にお参りしています。柏松陰町に石井さん、ちょっと小湊君の様子だけ私に見ていただきます。高島松陰さんが引退を取られてジャブにされたわけですが、とても穏やかな眠っているようなお顔で息を引き取っておられたということを聞いております。Attacked by people hate here in order to bring peace to the land of Sri Lanka. Started practicing. See that kindness and faith. He tried to return that kindness. In the process of his practice, he met this accident. But this is something not ordinary people can take it in. So, extension some belief. He was born as a Yokosuka Shonin, but he was a great bodhisattva. That's why he was able to accept this incident happened here. Guruji, our teacher, most venerable Nichidatsu Guruji, when he had his children, he said that his body may be destroyed here, but its spirit remains here and continue there. ஆண்டு சாமிக்கு தான் இங்கே 6 மாதங்களாக இருந்து அமைதிக்காக சண்டை நிறுத்தத்துக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. குருஜி அவங்க
இவங்களை தமிழ்நாட்டுக்கு போய் தமிழ்நாட்டில் ஒரு உலக அமைதி கோபுரம் இது மாதிரி கட்டும் பொழுது இங்கே இந்த இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் சண்டை நிறுத்தமாகி அமைதி அடைவாங்க மக்கள். எனவே நீ தமிழ்நாட்டுக்கு சென்று தமிழ் மக்கள் அங்கே தமிழ்நாட்டில் ஒரு உலக அமைதி கோபுரம் கட்ட சொல்லி உத்தரவிட்டதன் பேரில் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு தான் அந்த சாமிஜி அவர்களிடம் கொடுத்து அவரை புகைவண்டியில் ஏற்றி தலைமன்னாருக்கு அனுப்பிவிட்டு அவர்கள் திரும்ப வந்து இங்கே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் தருணத்தில்தான் அவர் ஒரு சில நபர்களால் அவர் சுட்டு கொல்லப்பட்டார். அவர் சுடும் பொழுதும் அவர்களை வணங்கி தலை குனிந்து வணங்கியிருக்கிறார். முதல் சூடு வந்து அவருடைய உச்சந்தலையில தான் இறங்கியிருக்கு. அது மாதிரி 5 இடத்துல அவரை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் அவர் சுருண்டு விழுந்து உயிர் விட்ட இடம். அதனால் இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த அமைதிக்காக தன்னை அர்ப்பணித்த யாழ்ப்பாண தமிழ் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் இந்த புத்த துறவி, ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். அவர் ஸ்ரீபாதாவில் இன்சார்ஜாக இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தவர் தான். இங்கே வந்து தமிழ் மக்களுடைய அமைதிக்காக சண்டை நிறுத்தத்துக்காக பிரார்த்தனை பண்ணும் பொழுதுதான் அவர் சிலரால் சுட்டு கொல்லப்பட்டார். அதனுடைய நினைவாக தான் நாங்கள் அனைவரும் ஜப்பான் நாட்டை சேர்ந்த புத்த துறவிகள், அங்குள்ள மக்கள் அனைவரும் உலக அளவில் உள்ள அனைத்து நாடுகளிலும் உள்ளிருந்தும் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருமே அமைதியை விரும்புபவர்கள், அமைதி யாத்திரை செய்யக்கூடியவர்கள். அவர்கள் அனைவரும் இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கிட்டதுக்கும் இங்கே வருகை தந்ததற்கும் உங்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். எல்லாரும் இருந்து அவருடைய பிரசாதத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். குருஜி அவர்கள் சொன்னபடி தமிழ்நாட்டில் இந்த உலக அமைதி கோபுரத்தை அமைத்து பிப்ரவரி 21ஆம் தேதி தான் திறப்பு விழா செஞ்சுட்டு அதை அந்த புத்த துறவி யுகஸ்காஜி அவர்களுக்கு அர்ப்பணிக்கும் விதமாக தான் இங்கே வந்து நாங்கள் பிரார்த்தனை செய்துள்ளோம். இது 150 அடி விட்டமும் 120 அடி உயரமும் உள்ள உலக அமைதி கோபுரம் வச்சுருக்கோம். இதில் புத்தருடைய அஸ்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான இதுன்னா, தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவிலேயே முதல் இந்த உலக அமைதி கோபுரம் அசோக சக்கரவர்த்தி எப்படி கட்டினாரோ செங்கற்களால் அதே மாதிரி